பண்ணாரியம்மன் கோவில் உண்டியல் பணத்தை எடுத்தா அதிகாரிகளுக்கு கார் வாங்கிட்டாங்க, அதிகாரிகள் சொகுசாக போகிறதுக்காக நாங்கள் உண்டியலில் பணம் போடுறோம் அப்படின்னு ஒரு கேம்பெயினை பண்ணிவிட்டாங்க. தரவுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2-3 வருஷமாக அறநிலையத்துறை வந்து உண்டியலில் எடுத்த பணத்தை விட அந்த கோவிலுக்கு செலவு பண்ண பணம் அதிகம். கோவில்களை நிர்வகிக்கிறது மட்டும் கிடையாது, சில அறப்பணிகளும் செய்வது. இது ஆண்டாண்டு காலமாக பெரிய சோழ பேரரசாக இருக்கலாம், பாண்டிய பேரரசாக இருக்கலாம், எல்லா அரசுடைய காலகட்டத்திலையும் கோவில்களில் கலைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறது. 36,000 கோயிலுக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கூட வருமானம் வராத கோவில்கள் தான் அறநிலையத்துறை முதல்ல நிர்வகிச்சுக்கிட்டு. எடப்பாடி பழனிசாமியை இயக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியது என்னன்னா, கோயிலில் அன்னதானம் போடக்கூடாது, கோயிலில் இந்த பணிகள் செய்யக்கூடாது, கோயில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது, மீதி அந்த பணத்தை என்னதான் பண்ணணும்னு அவங்க திரும்ப கடைசியாக சொல்லணும். பூசை வைக்கிற பார்ப்பனர்களுக்கு மட்டுமே எல்லா கோயில் உண்டியல் பணத்தையும் அப்படி கையில் கொடுத்துடணுங்கிறது தான் அவங்களுடைய கடைசி இது. கலைஞர் காலத்தில் அது சமூக நீதி இடமா மாறி இன்றைக்கி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிற இடம் வரைக்கும் இந்த 100 வருஷத்தில் இந்த துறை முன்னாடி வந்திருக்கு. அதுக்காக வரலாற்றில் எப்பொழுதுமே எதுவுமே பின்னாடி போக முடியாது. அது அந்த இடத்தையும் சேர்த்து பார்க்கணும். சர்ச்சை எந்த அரசும் உருவாக்கலை, இது அரசுகளாலேயே உருவாக்கப்பட்டது மசூதியும் கோவிலும். மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு ஒரு பயணம் போகிறாரு. இந்த பயணம் என்பது மக்களை ஈர்த்ததோ இல்லையோ அது ஒரு கேள்விக்குறி தான். பெருவாரியான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு பயணமாக தான் மாறிச்சு. மக்களை ஈர்க்க தவறிய பயணம் பிரச்சனைகளை ஈர்க்க தவறவில்லை. ஏன்னா அவர் அந்த பேரணியில் ஏன்னா அந்த பயணத்தில் அவர் பேசின வார்த்தைகள் அந்தளவுக்கு சச்சரவுகளை ஏற்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக அறநிலையத்துறையை சார்பாக ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அறநிலையத்துறையில் இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. இந்த கேள்வி என்பது நியாயம்தானா? அது எப்படி பார்க்கறது? இல்லை, எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரம் தொடங்கினார்ல, இந்த பயணத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. அந்த நேர்காணல்லையே முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து டெல்லி முடிவு செய்யும் அப்படிங்கிறாரு. ஒரு மாநில கட்சியுடைய, இது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர், ஒரு தேசிய காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர், நம்ம பாஜக மாநில தலைவர் சொல்கிற மாதிரி டெல்லி முடிவு செய்யும், உள்துறை அமைச்சர் முடிவு செய்வார், டெல்லி பாஜக முடிவு செய்யுங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார். அப்போவே அந்த கட்சி அப்படிங்கிறது தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு கட்சி அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது, நாங்கள் கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவெடுப்போம்னு சொன்னால் கூட வேறு, டெல்லி முடிவு செய்யும், உள்துறை அமைச்சர் முடிவு செய்வார்னு சொல்கிறார். அப்போ அங்கேயே இவங்க முழுக்க சரண்டர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்து தான் அந்த பயணத்தில் அவர் பேசின விஷயம் அப்படிங்கிறது அவர் சுயநினைவோடு பேசினாரா அப்படிங்கிற கேள்வியே நமக்கு வருது. ஏன்னா அவர் பேசின பிறகு வரக்கூடிய படங்கள், அவரே பழனியாண்டவர் பாலிடெக்னிக் போய் ஒரு கட்டடத்தை திறந்து வச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ அவருக்கு எழுதி கொடுக்கறது யார்? இந்த பயணத்தை திட்டமிட்டு வடிவமைச்சிருக்கிறது யார் அப்படிங்கிற கேள்வியும் வருது. இந்த அறநிலையத்துறை கல்லூரிகள் கட்டலாமா, அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க, இதை சதிச்செயலாக மக்கள் பார்க்குறாங்க. திமுக கோயில் மீது கண் வச்சிருக்கு, அந்த பணம் அவங்களுக்கு உறுத்துது, அதனால தான் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. இப்போ இந்த பிரச்சாரமும் புதுசாக அப்படின்னா கிடையாது. இப்போ தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டுறதுக்கு முடிவெடுத்த பொழுது கோர்ட்டுக்கு ஒருத்தர் போனார். அவர் பேர் TR ரமேஷ். அவர் இந்தியன் ஹெரிட்டேஜ் இன்ஸ்டியூட்னு ஒன்று வச்சுருக்காரு, இந்திய பாரம்பரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. அறநிலையத்துறைக்கு எதிராக முழுமையாக வேலை செய்கிறது தான் அவருடைய வேலையே. ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூட நான் தான் இதுக்கு கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறதெல்லாம் கூட நம்ம வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வந்துச்சு. அப்போ அவர் யார் அப்படின்னா, RSSோடு சேர்ந்து இயங்குறவர். RSSோடு சேர்ந்து பள்ளிகளில் கல்லூரி மாணவர்கள்ட்ட கோடைகால வகுப்புகள் எடுக்கக்கூடியவர். பாரம்பரியத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற பேரில் தொடர்ச்சியாக அறநிலையத்துறைக்கு எதிராக வேலை பார்க்குறது. அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாமா அப்படிங்கிற கேள்வி அறநிலையத்துறை விதிகளின்படி செல்லுமா செல்லாதா? அறநிலையத்துறை விதிகளின்படி தத்துவங்கள், வேதம், கட்டடக்கலை, கோபுரக்கலை, இப்படி விஷயங்கள் உள்ளடக்கிய கல்லூரிகளை கட்டலாம் அப்படிங்கிறது அறநிலையத்துறை விதியாகவும் இருக்குது. அடுத்து அறநிலையத்துறை உருவாகுதுல பனகலரசர் காலத்தில், அப்போ நடக்கக்கூடிய விவாதம், அந்த விவாதத்திலேயே தெளிவாக பேசுகிறார்.
பனகலரசர் அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது சத்தியமூர்த்தி ஐயர் உள்ளிட்ட பல பார்ப்பனர்கள் வந்து அதை தீவிரமாக எதிர்க்கிறாங்க. அப்போ சென்னை மாகாணத்துடைய சட்டசபை விவாதத்தில் திராவிட இயக்கத்துடைய மூலவர்களில் ஒருத்தரான நடேசனார் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, கோவிலுக்கு பெரிய தனகர்த்தர்கள் தானம் கொடுத்ததே வந்து அறப்பணிகள் செய்கிறதுக்காக தான், கோவில் கலைகளை வளர்க்கிறதுக்காக தான். இந்த பணமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டுமே பயன்படுகிறது. இதையெல்லாம் இந்த அறநிலைய பரிபாலன வாரியத்தின்களை கொண்டு வந்து இதன் வழியாக கலை உள்ளிட்ட பணிகளை செய்யணும், கலை வளர்ச்சி உள்ளிட்ட பணிகளை செய்யணும், அறப்பணிகள் செய்யணும், இந்த பணத்தை வச்சு கைத்தொழில்களை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற வரைக்கும் இந்த துறை உருவாகிற பொழுது விவாதத்தில் நடேசனார் பேசுனது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கல்லூரிகள் தொடங்கினது. ஏற்கனவே பல கல்லூரிகள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும்போது, பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போதே திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் காலத்தில் திறக்கப்பட்டிருக்கு. இவங்க கட்சியுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர் காலத்தில் திறக்கப்பட்டிருக்கு. அப்போ அறநிலையத்துறை சம்பந்தமான எந்த அடிப்படை அறிவும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் உடைய தொடர் பிரச்சாரம், அறநிலையத்துறை கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்னு டிஆர் ரமேஷ் பேசுவார். இன்னொருத்தர் நம்ம அர்ஜுன் சம்பத் மாதிரி ஒருத்தர் என்ன பேசுவார், அறநிலையத்துறை பணத்தை எடுத்து, இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. பண்ணாரியம்மன் கோவில் உண்டியல் பணத்தை எடுத்தால் அதிகாரிகளுக்கு கார் வாங்கிட்டாங்க, அதிகாரிகள் சொகுசாக போகிறதுக்காக நாங்கள் உண்டியலில் பணம் போடுறோம் அப்படின்னு ஒரு கேம்பெயினை பண்ணிவிட்டாங்க. தரவுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2-3 வருஷமாக அறநிலையத்துறை வந்து உண்டியலில் எடுத்த பணத்தை விட அந்த கோவிலுக்கு செலவு பண்ண பணம் அதிகம். அந்த கோவிலுடைய சுற்றுச்சுவர் கட்ட, ராஜகோபுரம் கட்டெல்லாம் அதிக பணம் செலவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் பண்ணாரியம்மன் கோவில் பணத்தை எடுத்து தான் கார் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கேம்பெயினை பண்ணிவிட்டாங்க. இதே மாதிரியான தொடர் பிரச்சாரம், அறநிலையத்துறை வந்து இது கல்லூரிகள் கட்டக்கூடாது, கல்வி நிறுவனங்கள் செய்யக்கூடாது, அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கோவில் பணத்தை எடுத்து சம்பளம் போடுறாங்கங்கிறாங்க, போடக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாங்க. சரி, அப்போ அந்த கோவில் அறப்பணி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே, கோவிலுக்கு செலவு செய்யணும்னு ஒன்று சொல்கிறீங்களே, அது எது? கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறது கூட அறநிலையத்துறை வந்து உண்டியல் பணத்தை பயன்படுத்தக்கூடாது, ஆனால் கோவிலை நிர்வகிக்கணுங்கிறீங்க. இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கே கோவிலுக்கு முதல்ல நிறைய பணம் வருகிற மாதிரியே ஒரு இமேஜை இவங்க திரும்ப ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கோவிலுக்கு வர பணத்தை அறப்பணிகளுக்கு செலவு செய்யலான்ட்டு, இப்போ அறநிலையத்துறையுடைய பணிகள் தான் என்ன? இந்த மாதிரி கல்லூரி கட்டுறதா, இல்லை வேற என்னென்ன பணிகள்லாம் அவங்க பண்ணுவாங்க? அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குல்ல, அதில் பெரிய வருமானம் வரக்கூடிய கோயில்கள், இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி, திருச்செந்தூர் முருகன் கோயில் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு கோயில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 1992 கோயில் மட்டும்தான் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்கள். 2 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் வருமானம் வரக்கூடிய கோயில்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 938. 10,000லிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வர, 11,000 வரலாம், 1,99,000 வரலாம். வரக்கூடிய கோயில்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 சில்லறதான். ஆக 36,000 கோயிலுக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கூட வருமானம் வராத கோயில்கள் தான் அறநிலையத்துறை முதல்ல நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கு. அறநிலையத்துறைக்கு இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய 40,000 கோயில்கள்லையும் 42,000 கோயில்கள்லையும் வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் பணம் வர்றதில்லை. அப்போ அறநிலையத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, வருமானம் வரக்கூடிய இந்த கோவில்களில் இருந்து அவங்க வந்து பல்வேறு வருமானம் இல்லாத கோயில்களுக்கும் நிர்வகிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த 10,000 கூட வராத கோயில்களுக்கு ஒரு கால பூஜையை உறுதிப்படுத்தியிருக்காங்கல்ல, அது எங்கேருந்து, அந்த பணம் எங்கேருந்து 36,000 கோயிலுக்கு பண்ணியிருக்காங்கல்ல, அது எங்கேருந்து பண்ணப்படுது? வருமானம் வர கோயிலேருந்து எடுத்துங்க பண்ணுறாங்க. இப்போ அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் அது 28 கோட்டங்களாக இருக்குது. ஒவ்வொரு கோட்டத்துக்கும் ஒரு உதவி ஆணையர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இணை ஆணையர், ஆணையர்னு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டு அந்த வரிகள் இருக்குது. இவங்க கோவில்களை பராமரிக்கிறது இவங்க பணி, கோவில்களில் திருவிழாக்களை முறையாக நடத்துவது இவங்க பணி, கோவிலை மறுசீரமைப்பு செய்கிறது, அங்கே குடமுழுக்கு செய்கிறது, அங்கே இருக்கக்கூடிய புனித தலங்களை பராமரிக்கிறது, இதெல்லாம் அறநிலையத்துறையுடைய பணி. இந்த பணிகளை செய்கிறதுக்கு தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அறநிலையத்துறைக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள்லேருந்து, அதாவது கோவில்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய குத்தகை பணம், இந்த உண்டியல் பணம், இப்படி வரக்கூடிய நன்கொடை பணங்கள், இதெல்லாம் வச்சு தான் இந்த கோவிலுடைய நிர்வாக வேலைகளை பார்க்குறாங்க. அறநிலையத்துறை அப்படிங்கிறது கோவில்களை நிர்வகிக்கிறது மட்டும் கிடையாது, சில அறப்பணிகளும் செய்வது. இது ஆண்டாண்டு காலமாக பெரிய சோழ பேரரசாக இருக்கலாம், பாண்டிய பேரரசாக இருக்கலாம், எல்லா அரசுடைய காலகட்டத்திலையும் கோவில்களில் கலைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறது, கோவில்களில் பாடல்கள் இலக்கியங்கள் படிக்கப்பட்டிருக்குது, கோவில்கள் புத்தகங்களை பதிப்பிச்சிருக்குது. இது எல்லாமே அறநிலையத்துறைக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அப்போ அந்த பணிகள் அன்னைக்கு கலைகளாக இருந்தது, இன்னைக்கு கல்வியாக மாறி இருக்கு.
அன்னைக்கு வந்து இந்த நவீன கல்வி முறை கிடையாது. அப்போ அன்னைக்கு இருந்த கல்வி முறைகள் கோவில்களில் கற்பிக்கப்பட்டுச்சு. அதையும் இன்னைக்கு இவங்க தொடர்றாங்க. ஒட்டுமொத்தமாக கல்வி அன்னைக்கு கோவில்கள் கொடுக்கல, அதையும் தொடர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. கோவில் நிர்வாகத்தில், கோவிலை நிர்வகிக்கிறதுல, திருவிழாக்களை நடத்துறதுல இப்போ ஏதாவது குளறுபடிகளில் நடந்திருக்கா அறநிலையத்துறையுடைய நிர்வாகத்தில் அப்படின்னு பார்க்குறது தான் அறநிலையத்துறை பணிகளின் மீதான குற்றச்சாட்டு. ஆனால் அங்கே சொல்லக்கூடக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ சிதம்பரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒவ்வொரு திருவிழாவும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருது. ஒவ்வொரு ஆண்டும் அங்கே எந்த திருவிழாக்களும் முறையாக நடத்தப்படுறதில்லை. அது தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் அந்த கோயில்கள் குறித்து இங்கே யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அங்கே எந்த ஆகமம் பின்பற்றப்படுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எந்த திருவிழாவாவது நிறுத்தப்பட்டிருக்கா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஆணி தேரோட்டம் பாஜக எம்எல்ஏ உட்பட எல்லாரும் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. சங்கரன் கோயிலில் வருஷம் ஆடி தபசு எந்த இதுவும் இல்லாமல் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் அழகர் ஆற்றுல இறங்குறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் திருவிழாக்களில் அல்லது பூஜை செய்கிறதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் கூடுதலாக வருமானம் இல்லாத கோயில்களுக்கு கூட ஆட்களை நியமித்து இது போடுறாங்க. இது மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஆதி திராவிடர்கள் பகுதிகளில் கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்காது. அந்த கோயில்களுக்கு வருமானமும் பெருசாக இருக்காது. அப்படிப்பட்ட கோயில்களை ஆண்டுக்கு 100 கோயில்களை தேர்ந்தெடுத்து 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு ஆண்டுக்கு 200 கோயில்களை தேர்ந்தெடுத்து 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதே மாதிரி கிராமப்புற கோயில்கள் ஆண்டுக்கு 100 கோயில்களை தேர்ந்தெடுத்து 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது 2 லட்சமாக மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா கோயில்கள்லையும் அன்னதானம் நடத்தப்படுது. எல்லா பெரிய கோயில்கள்லையும் அன்னதானம் கொடுக்கப்படுதுல. இப்போ இவங்க அன்னதானம் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இவங்க இன்னும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதெல்லாம் பேசலை. அவர் ஆரம்பித்த உடனே தமிழ்நாடுடைய கொடுத்த எதிர்ப்பை பார்த்து அவர் அமைதியாகிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை இயக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியது என்னென்னா, கோயிலில் அன்னதானம் போடக்கூடாது, கோயிலில் இந்த பணிகள் செய்யக்கூடாது, கோயில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது, மீதி அந்த பணத்தை என்னதான் பண்ணணும்னு அவங்க திரும்ப கடைசியாக சொல்லணும். பூசை வைக்கிற பார்ப்பனர்களுக்கு மட்டுமே எல்லா கோயில் உண்டியல் பணத்தையும் அப்படி கையில் கொடுத்துடணுங்கிறது தான் அவங்களுடைய கடைசி இது. அதை தவிர மீதி எல்லாத்தையும் செய்யக்கூடாது 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 அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருக்கோயில்னு ஒரு பத்திரிகை நடத்துது, அறநிலையத்துறை நடத்துது. அதே மாதிரி கிராம பூசாரிகள் நலவாரியம்னு ஒரு வாரியம் வச்சுருக்கு. அதில் ஓய்வூதியம் கொடுக்குது. அப்போ ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயிலில் பூசை வைக்கிறவருக்கு பெரிய வருமானம் இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு நலவாரியம். இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட இங்கே பார்த்தசாரதி கோயில்களில் பணி செய்கிறவங்களுக்கு குடியிருப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த மாதிரியான பல பணிகள் செய்யப்படுது. முதல்ல லேப்டாப்பே வந்து கோயில் பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு தான் 2006 to 2011 அந்த காலகட்டத்தில் திமுக அரசு தான் கொடுத்துச்சு, இவங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறதுக்கு முன்னாடி. அப்போ இவ்வளவு பணிகளும் செய்யுதுல, இந்த பணிகள் எல்லாம் இவங்க கண்ணை உறுத்துது. அரசு இப்போ அந்த 2 லட்சம் ரூபாய் சொன்னாலும் 200 கோயிலுக்கு அது அறநிலையத்துறை பணம் தாண்டி முதலமைச்சர் அதுக்கு நிதி ஒதுக்குறாரு. அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த அறநிலையத்துறை அப்படிங்கிறது இயங்குது. இல்லை, இப்போ இது கூடவே இன்னொரு கேள்வியும் எழப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்து கோவில்களுக்கு மட்டும் ஏன் அறநிலையத்துறை கட்டுப்பாடு? இப்போ இங்கே இருக்கிற சர்ச்சுகளுக்கோ அல்லது இங்கே இருக்கிற மசூதிகளுக்கோ வேறு எந்த அரசு கட்டுப்பாடே இல்லாமல் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற பணத்தை மட்டும் நிர்வகிக்கிறீங்க, இப்போ அங்கெல்லாம் பணம் வரலையா, அங்கெல்லாம் வந்து எந்த விதமான முறைகேடும் நடக்கலையா, அதெல்லாம் ஏன் கட்டுப்பாடுக்குள்ளே வருது? அதுவும் குறிப்பாக அரசு ஏன் அதை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர முடியல இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வி நியாயமானதாக தானே இருக்குது. இப்போ அறநிலையத்துறைக்கு ஒரு 1,25,000 ஏக்கர் கிட்ட நிலம் இருக்குது. அறநிலையத்துறைக்கு ஒரு 22,000 குடியிருப்புகள், வீட்டு மனைகள் இருக்குது. இதெல்லாமே அறநிலையத்துறை தான் நிர்வகிக்குது. இது கோயில்களுடைய நிலம். இப்போ இந்த நிலங்களெல்லாம் கிராமத்தில் விவசாயம், இப்போ 1,25,000 ஏக்கரில் விவசாயிகள் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து குத்தகை பணம் அரசு அறநிலையத்துறை வாங்குது. அந்த பணமெல்லாம் நிர்வகிக்கப்படுது. இது எப்படி பண்ணப்படுதோ இப்படித்தான் வக்பு வாரியம்னு ஒன்று இருக்குது. வக்பு வாரியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் தான் அரசு தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் வாரிய உறுப்பினர்களாக இருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகள் தான் வாரியத்தில் பெரும்பான்மையாகவும் இருக்கணுங்கிறது வக்பு வாரியத்துடைய சட்டமாக. அது டேரெக்டாக அரசோட கட்டுப்பாட்டில் இல்லை, டேரெக்டாக அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதுவும் இது வந்து அறநிலையத்துறையாக இருக்குது, அது வக்பு வாரியமாக இருக்குது. இப்போ இதுவும் வந்து அறநிலைய பரிபாலன வாரியமாக தான் இருந்துச்சு. காமராஜர் தான் இதை தனித்துறையாகவே மாற்றி ஒரு அமைச்சரை போடுறார். அது வந்து சிறுபான்மையினர் நலத்துறைக்கு கீழே அந்த வக்பு வாரியம் வருது. எப்படி இதுக்கு வந்து ஆணையர், உதவி ஆணையர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அதுக்கும் அரசு அலுவலர்கள் இருக்காங்க. அங்கே ஒரு மசூதி, ஒரு வக்பு சட்டத்துக்கு அங்கேயும் இதே மாதிரி 2 பிரிவு இருக்குது. 5,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய வக்புகள், 5,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் வரக்கூடிய வக்புகள். 5,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய வக்புகள் இருந்து 7% அரசு எடுத்துக்கும், வாரியத்துக்கு கொடுக்கணும்.
வக்பு வாரியத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை வந்து 7% எடுத்து வக்பு வாரியத்துக்கு கொடுக்கணும். அதிலிருந்து கல்லூரிகள் நடத்தப்படுது. அதுவும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு வக்பு சொத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் ஒரு முத்தவள்ளியை நியமிக்கினா கூட வக்பு வாரியம் தான் நியமிக்கும். உள்ளூர் முஸ்லீம்ஸால் அதை ஒன்றும் முடிவு செய்ய முடியாது. வக்பு வாரியம் நேரடியாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்க போய் தான் பார்லிமெண்ட்டில் நீங்கள் வக்பு வாரியத்துக்கு சட்ட திருத்தம் கொண்டு வர்றீங்க. வக்பு வாரியத்தில் இப்போ இருக்கக்கூடிய சட்டப்படி ஒரு இஸ்லாமியர் தான் அதுக்கு தலைவராக இருக்க முடியும். ஒன்றிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் தான் அதுக்கு ஒன்றிய அளவில் தலைமை. அது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, அது இந்திய அளவில் இருக்குது. அப்போ அதில் நீங்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வர்றாங்க. யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு நீங்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வர்றீங்க. பார்லிமெண்ட்டில் சட்டத்திருத்தம் கொண்டு வர்றதை ஒரு தனியார் அமைப்பின் மீதாக நீங்கள் கொண்டு வர்றீங்க. அது முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதில் இந்த வாரியம் துறை இந்த ஒரு பேரை மட்டும் வச்சு இவங்க இந்த ஒரு கேம்பெயினை பண்ணுறது இல்லை. வக்பு வாரியம்னு ஒன்று இருக்கிறதே மறைச்சிருவாங்க. முஸ்லீம்களை மட்டும் மசூதிகள் மட்டும் அப்படியே இருக்கிறதே அப்படின்னு வந்து பேசிட்டு போயிடுவாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் இதே மாதிரி சர்ச்சைகளுக்கு அதான் நான் முழுசாக வந்துடுறேன். இப்போ கோவில் இருக்குது பார்த்தீங்களா, கோவில்களுடைய நிலங்களும் சொத்துக்களும் அரசுகளால் உருவாக்கப்பட்டது, தானங்களாக அரசர்களால் கொடுக்கப்பட்டது. வக்பு வாரிய சொத்துக்களும் பெரும்பாலும் அரசர்கள் காலத்திலிருந்தே உருவாக்கப்பட்டது. அப்போ காலங்காலமாகவே இந்த ரெண்டும் அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அரசு கொடுத்தது, அதன் வழியாக அறப்பணிகள் செய்கிறது அப்படிங்கிறது மூவேந்தர் காலத்திலேருந்து இது நடக்குது. அதே மாதிரி இது பல மன்னர்கள் காலத்திலேருந்து இது நடக்குது. சர்ச்சை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அவங்களுடைய என்ஜிஓக்கள் சொத்து. அது வந்து ரோமன் கத்தோலிக்காக இருக்கலாம், இல்லை சிஎஸ்ஐயாக இருக்கலாம். இது எல்லாமே அவங்களுடைய தொண்டு நிறுவனங்கள், அவங்களுக்கு கிடைச்ச நிதி உதவிகள்லேருந்து அவங்க எந்த அரசும் சர்ச்சுக்கு கொடுக்கல. இப்போ வந்து பிஷப் கீவர் காலேஜ் இருக்குது, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்குதுன்னா அது அவங்க முதலீடு பண்ணி நிலம் வாங்கி கட்டி உருவாக்கின காலேஜ். அந்த சர்ச்சுகளுக்கு இருக்கக்கூடிய நிலங்களும் அதே மாதிரி அப்படி உருவாக்கப்பட்டது தான். தொண்டு நிறுவனங்களாகவே அது உருவாகுச்சு. இது வந்து அரசுடைய சார்பு துறையாகவே கோவில்கள் உருவாகுச்சு. அதனால் கோவிலும் மசூதியும் காலங்காலமாக அரசாங்கத்துடைய பங்களிப்பு. ஒரு இப்போ பிரம்மதேயங்கள் கொடுத்தாங்க. ஒவ்வொரு இப்போ சிதம்பரம் கோயிலுக்கு வந்து திருவிளக்கு மானியம் மட்டும் 3000 ஏக்கர் கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட இடங்களை அரசு தான் நிர்வகிக்க முடியும். ஏன்னா அது அரசு கொடுத்தது. சர்ச்சுகளுக்கு அப்படி எதுவும் கொடுக்கல. அதனால் அது தனி நிர்வாகமாக இருக்குது. இந்த இடைப்பட்ட அந்த நிர்வாக குளறுபடி இருக்குல்ல, இதை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறது அதுதான் இதில் நடக்குது. ஒருவேளை நீங்கள் அதீத ஜனநாயகவாதியாக இருந்தால் அதையும் இங்கே கொண்டு வரலாம், அரசு ஒரு துறையின் கீழே கொண்டு வரலான்னு வேணால் கேட்கலாமே தவிர வரலாற்றில் என்றைக்குமே பின்னாடி போக முடியாது. அறநிலையத்துறை சட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1921 பனகலரசன் நிறைவேற்றி அது சட்டமேற்ற முடியாமல் பார்ப்பன அதிகாரிகள் தடுத்து அதுக்கப்புறம் அது சுப்பராயன் அமைச்சரவையில் நிறைவேற்றி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்தில் அது அடுத்த கட்டத்துக்கு போய் காமராஜர் காலத்தில் அது தனித்துறையாக மாறி அதுக்கு அப்புறம் வந்து கலைஞர் காலத்தில் அது சமூக நீதி இடமாக மாறி இன்றைக்கி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிற இடம் வரைக்கும் இந்த 100 வருஷத்தில் இந்த துறை முன்னாடி வந்திருக்கு. அதுக்காக வரலாற்றில் எப்பொழுதுமே எதுவுமே பின்னாடி போக முடியாது. அது அந்த இடத்தையும் இங்கே சேர்த்து பார்க்கணும். சர்ச்சை எந்த அரசும் உருவாக்கலை, இது அரசுகளாலேயே உருவாக்கப்பட்டது மசூதியும் கோவிலும். அதனால் இது அரசு நிர்வகிக்குது. இன்னொரு கேள்வி இது கூடவே என்ன எழுப்பப்படுதுன்னா, அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, ஆந்திராலாம் இல்லை, இந்த மாதிரி மற்ற இடங்கள்லாம் இல்லைன்னு போகிற போக்கில் சொல்லப்படுது. அது உண்மைதானா? அதை எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ அறநிலையத்துறையாக அங்கே இருக்குது, திருப்பதி தேவஸ்தானம் போர்டு இருக்குது, அது ஒரு தனி இதாக இருக்குது. இதே மாதிரி நம்ம சபரிமலை தேவஸ்தானம் போர்டு இருக்குது. இதே மாதிரியான ஒரு அறநிலையத்துறை மாதிரியான ஒரு செட்டப்பை உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அரசு 4 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குச்சு. அதை வந்து 4 கோயில்களை சேர்த்து அதை எதிர்த்து சுப்பிரமணிய சாமி வந்து கோர்ட்டுக்கு போனார். அப்போ இது எல்லா இடங்கள்லையும் இது போன்ற நிர்வாகங்கள் இருக்குது. அமித்ஷா இருக்கார்ல, அமித்ஷா வந்து அவருடைய சொந்த ஊரில் அகமதாபாத்தில் அந்த கோயில் அவர் கூட்டுறவு சங்க தலைவராக இருந்தார், கோயிலை நிர்வகிக்கக்கூடிய குழு தலைவராக இருந்தார். அவர் தான் முதல்ல இந்தியாவில் கோவிலுக்கு வரக்கூடிய தங்கங்களை உருக்கி கட்டியாக மாற்றி அதை பேங்கில் டெபாசிட் பண்ணுறதை முதல்ல தொடங்கி வச்சது. அவங்க அகமதாபாத்தில் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தில் இருந்த அந்த கோயில் பேர் மட்டும் எனக்கு மறந்து போச்சு, கேதார்நாத் ஏதோ பெருமாள் கோயில், அந்த கோயிலில் தான் ஆரம்பிச்சே வச்சாங்க. ஆனால் நம்ம ஊரில் அண்ணாமலை பேசுகிறப்ப கோயில் நகையெல்லாம் உருக்குகிறார்கள்னு பேசுவார். இந்தியாவில் கோவில் நகையை உருக்கி பேங்கில் டெபாசிட் பண்ணுறதை ஆரம்பித்து வச்சது அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் குஜராத்தில் தான் ஆரம்பித்து வச்சாங்க. அது அரசு கட்டுப்பாட்டில் இருக்க போய் தான் பண்ணாங்க. துறை இப்போ தேவஸ்தானம் போர்டு இருக்குது, அறநிலையத்துறை இல்லை அப்படின்னு வேறு இது சொல்லலாம். உத்தரகண்டில் கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு பிஜேபி அரசே இது போன்ற ஒரு கட்டமைப்பை முதல்ல உருவாக்குது. அப்போ நாட்டில் பல இடங்களில் தேவை இருக்குங்கிறதே பிஜேபிக்கு தெரியும். இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இங்கே மட்டும் இந்த பிரச்சாரம், இங்கே என்ன ஏன் இந்த பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கெல்லாம் கோவில்கள் தேவஸ்தானம் போர்டு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் வேறு நிர்வாக கட்டுப்பாடுகள் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்கள் இருக்காங்க.
தமிழ்நாட்டில் இன்றைக்கி அறநிலையத்துறை கீழே கிட்டத்தட்ட 2000 பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. காலங்காலமாக கோவில் நிர்வாகம், கோவில் வழியாக வந்த பணம், சொத்து எல்லாத்தையும் இவங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடம் கட்டலாமான்னு கேட்குறாங்கல்ல, கோயிலில் பூசை வச்சதுனால பிரம்மதேயங்கள் வாங்கினாங்களே இவங்க. அப்போல்லாம் அன்னைக்கு அதுதான் இவங்க வரலாறு. கோவிலின் பேரை சொல்லி காலங்காலமாக தானங்களை வாங்கினது பார்ப்பனர்கள். ஆனால் அது இன்றைக்கி எல்லோருக்கும் கிடைக்கிறது. இப்போ மயிலாப்பூரில் ஒரு பெரிய பார்ப்பனருடைய பள்ளிக்கூடம் கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. அரசு அறநிலையத்துறை அதை மீட்டு மாநகராட்சி கிரவுண்டாக மாற்றுது. கோயில் நிலத்தை மாநகராட்சி கிரவுண்டாக மாற்றிட்டாங்கன்னு கேம்பெயின் பண்ணுவாங்க. அதை இவ்வளவு நாளும் ஒரு பார்ப்பனர் ஆக்கிரமித்து வச்சுருந்தாருங்க சொல்லவே மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய அரசியல். அதுதான் இங்கேயும் வருது. அப்போ அகமதாபாத் கோயிலில் இருக்கக்கூடிய தங்கத்தை உருக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு உரிமை இருக்குது. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம் கட்டினாலே அதை எடப்பாடி பழனிசாமி வரை கேள்வி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி வந்து பார்ப்பனர்கள் இங்கே அறநிலையத்துறை ஆணையரா, உதவி ஆணையரா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா, செயல் அலுவலராக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கிறதுலே முதல் பிரச்சனை. கோவில்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிதம்பரம் கோவிலுக்கு போனீங்கன்னா காலையில் போனீங்கன்னா அந்த இவங்க உட்காந்து வேதமாக ஓதுவாங்க. அந்த தீட்சிதர் குழந்தைங்கள்லாம், பணக்காரங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு போவாங்க. வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணிலாம் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்போ கோயில் வழியாக வந்த பணங்கள் எல்லாமே இப்படி இவர்களுக்கு மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது. இவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாமலும் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு இது அவங்களும் இந்து தான் வந்து நம்மளை கேள்வி கேட்குறாங்களே, இவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்கே, இவங்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டியது இருக்கே அப்படிங்கிறது முதல்ல இந்த பார்ப்பனர்களுடைய காலங்காலமான அந்த அதிகார திமிரை இந்த அறநிலையத்துறை வந்து கட்டுப்படுத்தியிருக்கு. நடேசனார் அந்த பேச்சிலே சொல்கிறாரு, சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணுறாங்க கோவில் பணத்தை அப்படின்னு, நாம் தமிழுக்கு செலவு பண்ணணும்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடேசனார் பேசினார். அப்போ அப்படி இவங்க கட்டுப்பாட்டுகள் இருந்ததெல்லாம் இன்றைக்கி எல்லாருக்கும் கிடைக்கிது. இன்றைக்கி வந்து அறநிலையத்துறை அதிகாரிகளாக பார்ப்பனர்கள் மட்டுமே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னு வைங்களேன், அறநிலையத்துறை மாதிரி பெரிய துறையே கிடையாதுங்க அப்படின்னு ரொம்ப நல்ல துறைங்க, ரொம்ப நல்ல துறைங்க அப்படின்னு பேசுவாங்க. அங்கே இடஒதுக்கீடு இருக்கிறது தான் இவங்களுக்கு பிரச்சனை. இந்த அறநிலையத்துறை அப்படிங்கிறது, அரசு கட்டுப்பாட்டுகளில் கோயில் இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது. அதுதான் உண்மை. ஓகே, இப்போது நீங்கள் சொன்னதுபடி பார்ப்பனர்களுடைய பல நாள் வன்மம் அப்படின்னு கூட இதை புரிஞ்சிக்க முடியும். பல நாள் வன்மம் கிடையாது, இது வந்து ஸ்ட்ரக்சராகவே முதல்ல இந்த அறநிலையத்துறை உருவாகும் போதே சத்தியமூர்த்தி ஐயர்லேருந்து சுதேசி மித்திரன்லேருந்து எல்லாரும் இதை எதிர்த்து எழுதுகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் எதிராக இந்து வரைக்கும் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு எதிராக இவர் பெரியார் வந்து அறநிலையத்துறை ஆதரித்து எழுதுகிறார். சத்தியமூர்த்தி ஐயர் வந்து ராமசாமி ஐயர்னு நினைக்கிறார், அவர் கடிதம் எழுதுகிறார். ஆனந்த விகடனில் தொகுத்து போட்டிருப்பாங்க சத்தியமூர்த்தி ஐயர் கடிதங்கள்னு. எப்படியாவது இதை மட்டும் தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு முதலமைச்சரை தாண்டி அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுனதெல்லாம் இருக்குது. அப்போ அங்கேருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அறநிலையத்துறை வந்து தனித்துறையாக காமராஜர் காலத்தில் உருவாகின உடனேயே ஆர்எஸ்எஸ் வந்து அறநிலையத்துறையை ஒழிக்கிறதுக்கே தனி வேலை திட்டத்தை உருவாக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய தனி அஜெண்டாவான இந்து முன்னணி இப்போ வந்தால் மாநாடு நடத்தினாங்கல்ல, அவங்க இந்து விஹெச்பி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்து ஆலய மீட்பு குழு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த இந்து ஆலய மீட்பு குழு 50 வருஷமாக அறநிலையத்துறைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் 2018 இந்த இந்து ஆலய மீட்பு குழுவுடைய பொன் விழா கொண்டாடுறாங்க. திருநெல்வேலியில், மதுரையில் கொண்டாடுறாங்க. ஹெச் ராஜா அங்கே கலந்துக்கிறார். அவர் என்ன பேசுகிறாரு, அறநிலையத்துறைக்கு எதிராக அயோத்திக்கு திரண்டது போல இளைஞர்கள் திரளணும் அப்படின்னு இந்து ஆலய மீட்பு குழுன்னு அறநிலையத்துறைக்கு எதிராகவே உருவாக்கப்பட்ட அமைப்பில் ஹெச் ராஜா பேசினார். அன்றைக்கெலாம் யாரும் கண்டுக்கல, ஏன்னா அன்றைக்கி இது இவ்வளோ பெரிய பிரச்சாரமாக மாறலை. அப்போ அந்த அளவுக்கு 50 வருஷமாக இவங்க பிரச்சாரம் பண்ணியும் அறநிலையத்துறை இவங்களால் வீழ்த்த முடியல. அறநிலையத்துறைக்கு எதிராக வன்முறையையும் தூண்டுறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராக இருக்குது. அதுதான் ஹெச் ராஜாவுடைய பேச்சில் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் ஜக்கி வாசுதேவ் போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இவங்க எல்லாரும் அவருக்கு கொடுத்த வரவேற்புலையும் ஆதரவுலையும் கோயில் அடிமை நிறுத்து அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயினை பொதுமக்கள் வெளிக்கு முதல்ல கொண்டு வந்தார். அப்போ அன்னைக்கே ஜக்கி வாசுதேவ் எடப்பாடி பழனிசாமிலாம் ஆர்எஸ்எஸ்ல ஒன்றா சேர்ந்து தான் பிரச்சாரத்தை பண்ணாங்க. அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் ஜக்கி வாசுதேவுடைய அந்த முழு பிரச்சாரத்துக்கும் எல்லா வாய்ப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி கொடுத்தார். அப்போ இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஜக்கி வந்து ஆஃப் ஆகிட்டார். அறநிலையத்துறை ரொம்ப வேகமாக பணி செய்ய ஆரம்பிச்சிட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ண கோயிலுக்குலாம் இப்போ திரும்ப அறநிலையத்துறை தான் போன திமுக ஆட்சியில் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த திமுக ஆட்சியில் பண்ணுறாங்க. இப்படி தான் பல கோயில்களுக்கு கிட்டத்தட்ட 3000 கோயில் தாண்டி போயிட்டுருக்கு. அறநிலையத்துறை மீட்கக்கூடிய சொத்துக்களுடைய கணக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஜக்கி வாசுதேவுடைய பிரச்சாரமும் ஃபெயிலியர் ஆகுது. இடையில பொன்மாணிக்கவேல்னு ஒருத்தர் இறக்கி விட்டாங்க, நேர்மையான அதிகாரிகள். அவருக்கு ஒரு சிபிஐ வழக்கு இருக்குது. வழக்கிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ண, ஆர்எஸ்எஸ் சரண்டர் ஆகும். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, இந்த அறநிலையத்துறைக்கு எதிராக பேசு, அவரை வந்து சிபிஐ விசாரிக்கணும்
செய்யணும் அப்படின்னு ஹைகோர்ட் சொன்னாலே அவர் கபாலீஸ்வரர் கோயில் முன்னாடி நின்று தான் பேட்டி கொடுப்பாரு. பட்டை போட்டுட்டு நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் பேட்டி கொடுப்பாரு. ஓ மேலே இருக்கிறது திருட்டு கேஸு விசாரிக்க சொன்னது கோர்ட்டு, விசாரிக்க போகிறது சிபிஐ. இதுக்கு அறநிலையத்துறைக்கு என்ன சொல்றாருன்னா அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் திருட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார். கேஸா சிபிஐ தானே விசாரிக்க போகுது, அவர் போய் விசாரணைக்கு உட்கார வேண்டியதுதானே. அதுக்கும் அறநிலையத்துறைக்கும் இந்த கோயிலில் பூசை நடக்கலாம் இப்படிலாம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இது இப்படி பல நபர்களை இறக்கி விட்டாங்க. இது எல்லாமே தோல்வியடைய கடைசியாக எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை கிட்ட போன பயணத்தில் ஒரு கொடுத்துருந்த அந்த பேப்பரை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் அப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துட்டாங்க. இவர் ஆரம்பத்திலே பேசி மாட்டிக்கிட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லதில் இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பார்ப்பன கூட்டத்தினுடைய சதி இருக்குது, ஆர்எஸ்எஸ்னுடைய சதி இருக்குது, அவங்களுடைய வேலை திட்டமும் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால வேலை திட்டம். இதுக்குள்ளே ஒரு திராவிட கட்சின்னு சொல்லிக்கிற அந்த தலைவர் வந்து ஒருத்தர் போய் அதுக்குள்ளே போய் பேசுறது நம்ம எப்படி பார்க்குறது? இன்னொன்று, அந்த பயணத்திலே அவர் வந்து கோவில் நிலங்களை இந்த மாதிரி அறநிலைத்துறை சார்பாக பேசுறது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை வந்து நல்லவர் அல்லது மோடி நல்லவர் அப்படின்ற இடத்துக்குலாம் பேசுகிறார். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்குது? வெறும் தேர்தல் கூட்டணிக்காக பேச போய் இந்த மாதிரி கொள்கைக்கு எதிராக பேசுறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்களுடைய கொள்கை குறித்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ சிதம்பரம் கோயில் குறித்து பேசணும் பார்த்தீங்களா? சிதம்பரம் கோயிலை அறநிலையத்துறை எடுத்தாங்க. அறநிலையத்துறைக்கு நீண்ட வழக்கு நடத்தி திமுக ஆட்சியில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட 15 மாதம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அதிமுக சிதம்பரம் கோயிலை அறநிலையத்துறை எடுக்கிறதுல எந்த ஆர்வமும் காட்டலை, வழக்கிலேயே பெரிய இன்வால்வ் காட்டலை. திரும்ப அது தீட்சிதர்களுக்கே போச்சு. அப்போ அவங்க பல இடங்கள்ல அந்த கட்சி ஏற்கனவே தீட்சிதர்களுக்கு பார்ப்பனர்களுக்கெல்லாம் பணிஞ்சு போகக்கூடிய கட்சியாகவும் அவங்க சொல்லக்கூடிய செய்யக்கூடிய கட்சியாகவும் இருந்திருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு என்ன அப்படின்னா, இவருக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. இருக்கக்கூடிய கேஸு அவருக்கு அவங்க சம்பந்தியிலேருந்து பையன் வரைக்கும் எல்லார் மேலும் கேஸ் இருக்குது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எழுதி கொடுத்ததை முதல்ல மேடையில் வந்து வாசிப்பார்னு நினைக்கிறேன். இப்போ அன்னைக்கு வந்து பேசுகிறாரு, அந்த பேப்பரை அவர் வீட்டிலே வாசிச்சிருந்தாருன்னா நம்மளே போய் ஒன்று திறந்தோமே, பழனிக்கு போனோமே. அங்கே ஏற்கனவே அவர் வேறு சேலத்துக்காரர் தான். பல முறை அவர் பல முருகன் கோயிலுக்கு போயிருப்பார், பழனி கோயிலுக்கும் போயிருப்பார். முருகர் பக்தர் வேற சொல்கிறாரு. அப்போ பழனி கோயிலுக்கு போயிருப்பார். அங்கே வந்து அவர் ஏற்கனவே கோயிலை பார்த்துருப்பார். இதெல்லாம் முன்னாடியே இருக்குதே யோசிச்சிருப்பாரு. ஆனால் அப்படி எதுவுமே யோசிக்காம ஆர்எஸ்எஸ் அவங்க எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிக்கிற இடத்துக்கு வந்திருக்காருன்னா அந்த கட்சி அவ்வளோதான். அவர் வந்து திராவிடம்னா ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னார். அமித்ஷா தான் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவெடுப்பேன்னு சொன்னார். அடுத்து இப்போ கோயில்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட இவர் எச் ராஜா பேசுற பேச்சை இவர் பேசுறாருல, எச் ராஜாவோட ஒரு மோசமா அதுதான் இது ஒரு எச் ராஜா இது ஒரு சதி அப்படிம்பாரு. இவர் வந்து சதி செயல் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. இவங்க வந்து கிட்டத்தட்ட அதிமுகவை மூலமாக இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்துறதுக்கான வேலைகளை பிளான் பண்ணி தான் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் கோயில் குறித்து பேசின உடனே உண்டியல் திருடர்கள் அப்படின்னு வந்து உண்டியல் திருடர்கள் திருடி காலேஜ் கட்ட பார்க்குறாங்க. ஏன்னா அதிமுகவுடைய ஐடி விங்கு அவருக்கு எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிறவங்க எல்லாம் பேசுகிறாங்க. 1963 பக்தவச்சலம் காலேஜ் கட்டினாரே, காமராஜர் தானே காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அப்போ அவரையும் நீங்கள் சேர்த்து தான் உண்டியல் திருடர்னு சொல்கிறீங்களா, இல்லை எம்ஜிஆரையும் சேர்த்து தான் சொல்கிறீங்களா? ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அப்போ இவங்க தொடங்கி வைப்பாங்க, அதை வச்சு ஒரு கேம்பெயின் ஆர்எஸ்எஸ் நடத்திக்கலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு தெளிவான ஒரு அஜெண்டா இருக்குது. இவருக்கு எப்படியாவது கேஸ்களில் தான் தப்பிச்சு இருக்கிற ஏற்கனவே இப்போ 10 இருக்கிற அதிமுகவில் நமக்கு கையில் கிடச்சிருக்க பார்ட்டை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறனா அதுக்கு அமித்ஷா சொல்கிறத நம்ம அப்படியே பேசுவோம். அதில் எதுவுமே தப்புனே தெரிஞ்சு கூட பேசுவோம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுக வந்து ஒரு சரணாகதி அடைந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கு பாஜக கிட்ட. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான மோடி புகழ்வு. ஏற்கனவே நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சாலும் அவங்கள விட நாங்கள் பெரிய கட்சி ஆயிடுவோம்னு ராமசீனிவாசன் பேசினார். எப்படி பல இடங்கள்ல அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் இதெல்லாம் பார்த்தாலே தான் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு அவருக்கு ஒரு மக்களை தமிழ்நாட்டை மீட்க போகிறேன்னு சொல்கிறவரால் அதிமுகவை முதல்ல ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து மீட்க முடியுமா அப்படின்னு தெரியலை. அப்போ அதுலேயே இவங்களுக்கு வந்து அதிமுகவை மீட்கிறதுக்கு தான் அவர் முனைப்பு காட்டணும். ஆனால் ராமசீனிவாசன் பேசின பிறகும் இவங்க அப்படியே ஆர்எஸ்எஸ்ஸாகவே மாறி பேசுகிறாங்கன்னா அதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். கட்டாயம் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்க பழனிசாமி அவருடைய கொள்கைக்கு எதிராகவே பேசுவது தேர்தலை எப்படி பிரதிபலிக்கிறதுன்றது பொறுத்து தான் பார்க்கும். எல்லாமே மக்களின் கையில் தான் இருக்குது. ரொம்ப ஆழமான கருத்துக்களை எடுத்துரைத்தீங்க. இந்த அறநிலையத்துறைனா என்ன, அவங்களுடைய பணிகள் என்ன, எந்தெந்த கட்டங்களில் அறநிலையத்துறை வந்து மக்களுக்கான பணிகளை அறப்பணிகளை செய்துகிட்டே இருக்குது அப்படின்றத மிக விலாவரியாக பேசியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்து கொடுக்கிறேன்.